1997ல உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் இந்த குத்துச்சண்டை போட்டி. இது யார் யாருக்கு நடுவுலனா, உங்களுக்கே தெரியும் குத்துச்சண்டைனா யாருன்னா மைக் டைசனுக்கும் இவாண்டர் ஹாலிஃபீல்ட் அப்படிங்கிற ஒருத்தருக்கும் தான் அந்த போட்டி அன்னைக்கு இருந்துச்சு. இதுல யாரா வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லி உலகமே அன்னைக்கு எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி மைக் டைசன் ஒரு பெரிய வீரர், அதுக்கு ஆப்போனண்டா இருக்க அவருமே ஒரு பெரிய வீரராக இருந்தாங்க. அதுல வந்துட்டு விதிகளுக்கு உட்பட்டு ஒரு சண்டை தான் நடந்துட்டு இருந்துச்சு. அதுல வந்து அந்த இவாண்டர் ஹாலிஃபீல்டுங்கிறவர் வந்துட்டு அவரோட தலையால அவரை மைக் டைசனை முட்டிடுறாரு. ஸோ இது முட்டினோன்னா அவர் வந்து ரொம்ப கோவப்பட்டுறாரு. கோவப்பட்டு அவருக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லுது, நீ போய் அவனை அடிச்சிரு, குத்திரு, மிதிச்சிரு, என்னென்னமோ பண்ணிரு அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ அவர் வந்து அதை எல்லாமே பண்ணாம அவர் அந்த டைம்ல போய் அவரோட காதை கடிச்சிடுறாரு. அந்த விஷயம் வந்துட்டு இப்ப வரைக்கும் அவர் வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்குது. அவர் எந்த ஒரு இன்டர்வியூ போனாலுமே அந்த சமயத்தில் நடந்த விஷயத்த நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க, எப்படி வந்து உங்களுக்கு அது நீங்க ஏன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா அவருக்கு அந்த டைம்ல அது பண்ணது எப்படி பண்ணாருன்னு அவருக்கே தெரியல. அவர் பண்ணணுமான்னு அவசியமும் இல்லது. அந்த ஒரு உணர்ச்சி தான் அந்த இடத்துல அப்படி நடத்தியிருக்கு அவரை. ஸோ இன்னொரு கதையை பார்க்கலாம். இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் ஒன் டே மேட்ச் நடக்குது. அதுவும் இங்கிலாந்துல லார்ட்ஸ் மைதானத்தில் நடக்குது. ஸோ அங்க வந்துட்டு இந்தியாவே தோக்குற நிலைமையில் இருக்கும்போது யுவராஜ் சிங் எப்படியாவது மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்துட்றாரு. ஸோ அந்த டைம்ல கேப்டனா இருந்த கங்குலி வந்துட்டு அந்த லார்ட்ஸ் மைதானத்துல பால்கனில அவரோட இருக்கையில இருந்துட்டு அவரோட டிஷர்ட்டை கழட்டி அவர் தலைக்கு மேல சுத்துறாரு. ஸோ அந்த மாதிரி அவரோட பெவிலியன்ல இருந்து அந்த மாதிரி சுத்திட்டு இருக்கும்போது எல்லாருமே பாக்குறாங்க, ஏன் இப்படி இவர் சுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி அந்த அதே வருஷத்துல இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த அந்த ஓடி மேட்ச்ல இங்கிலாந்துல இருக்க ஒரு வீரர் வந்து அதே மாதிரி அந்த பனினை கழட்டிட்டு கிரவுண்ட் ஃபுல்லா சுத்திட்டு ஓடி இருக்காரு. ஸோ அந்த பகையை தீக்கிறதுக்காக இந்தியா கேப்டன் கங்குலியும் அதே மாதிரி பண்ணியிருக்காரு. இது ஒரு விளையாட்டு தானே, ஏன் இதுக்காக இந்த மாதிரி எல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாக்குறாங்க. ஸோ இதுவுமே அவர் உணர்ச்சி வசத்தை தாண்டி அவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இன்னொரு கதையை பார்க்கலாம். இந்தியாவிலேயே இருதய நோய் சிகிச்சை முறையில ரொம்ப ரொம்ப சிறப்பானவர் தான் டாக்டர் ஷெரியன். ஸோ இவர் வந்துட்டு 50 வருஷமா நிறைய பேர்த்தோட உயிரை காப்பாத்திருக்காரு. ஆனா இவரோட 85வது வயசுல இவர் மாடியில இருந்து கீழே குதிச்சு சூசைட் பண்ணிக்கிறாரு. ஸோ ஒரு நிறைய பேர்த்த உயிரை காப்பாத்தினவர் ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாரு? ஸோ இதுக்கு எல்லாமே நம்மளோட உணர்ச்சிகள் தான் காரணம். இந்த உணர்ச்சிகள் வந்து எல்லாருமே படக்கூடியது தான். இயற்கையா கிடைக்கிற இந்த உணர்ச்சியை நம்ம கட்டுப்படுத்தவும் முடியாது, அதை வந்து மாத்தவும் முடியாது. ஸோ ஆனா அது சில நேரத்துல கூடுதலா போகும்போது குறைவா போகும்போது தான் பிரச்சனை ஆகுது. நம்ம எல்லாத்துக்குமே கோபம் வரும். அந்த கோபத்தை வந்து இடம் பொருள் பார்த்து கோவப்படணும், யார்கிட்ட கோவப்படணும்னு பார்த்து கோவப்படணும், இந்த அளவுக்கு தான் கோவப்படணும் அப்படின்னு சொல்லி தேவையான அளவுக்கு தான் கோவப்படணும். ஸோ இதெல்லாம் பண்றவங்க தான் கடைசியில சாமர்த்தியசாலிகள் ஆகுறாங்க. ஸோ நம்ம உணர்ச்சிகள் எல்லாம் கட்டுப்படுத்துவது எப்படி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுதான் வந்துட்டு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்ல நமக்கு கொடுக்க போறாங்க. ஸோ இந்த புக்கை எழுதினவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சோமவல்லியப்பன். அவரு தான் வந்துட்டு இந்த புக்கை ஃபுல்லா நமக்கு பதிப்பித்து கொடுத்துருக்காங்க. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்துட்டு நம்ம இங்கிலீஷ்ல நிறைய புக்ல பார்த்துருக்கலாம். இதுதான் வந்து தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் புக். ஸோ வந்துட்டு இதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். புக்கு ஃபுல்லா என்ன இருக்கு, உங்களுக்கு எப்படி நீங்க வந்து உங்க எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல்லா சொல்றேன். அதுவும் இல்லாம இந்த புக்ல வந்துட்டு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கறது வந்து ஒரு இட்லி அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த புக்ல. நம்ம எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னாவே இட்லி அப்படின்னு தான் இந்த புக் ஃபுல்லாவே நம்ம மென்ஷன் பண்ணி பார்க்க போறோம். ஸோ உங்களோட இட்லிய நீங்க எப்படி கட்டுப்படுத்தி, அதாவது உங்களோட உணர்வுகளை நீங்க எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இட்லி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளும் கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்மனால வேற யாருக்கும் வராம அவங்களையும் கண்ட்ரோல் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளான ஒரு ஸ்டோரி தான் நான் இப்ப சொல்ல போறேன். என்னன்னா வந்துட்டு ஒரு பையன் வந்து ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு படிச்சுட்டு இருக்கான். அவரோட அப்பா வந்துட்டு ஒரு பெரிய நிறுவனத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஒர்க் போறதுக்கு அந்த டேல வந்து லேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்துட்டு இவனும் வந்து ஸ்கூலுக்கு போகாம உட்காந்துட்டு இருக்கான். இவர் வந்து கேட்கும்போது ஏன்டா ஸ்கூலுக்கு போல அப்படின்னு கேட்கும்போது, இன்னைக்கு வந்து எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் பஸ் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க மட்டும் என்ன இன்னைக்கு கொண்டு போய் டிராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு அவங்க அப்பாட்ட கேட்கறான். அவர் வந்து எனக்கு லேட் ஆச்சு தான், ஆனா இருந்தாலும் என் வேலை விட உன்னோட படிப்பு தான் எனக்கு முக்கியம், வானா அவனை டிராப் பண்ணிட்டு போற அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவனை அவர் பைக்ல வச்சு அவர் கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த இடையில வந்துட்டு அவன் வந்து, அப்பா நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், எனக்கு நேற்று ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாங்க, இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு, நான் சைன் வாங்கிட்டு போய் கொடுத்தே ஆகணும், நீங்க சைன் பண்றீங்களா அப்படின்னு சொன்னா. அப்படி அவர் ரிப்போர்ட் கார்டு பார்க்கும்போது அவன் வந்து ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருந்தான். ஸோ வந்து அவர் அந்த இடத்துல வந்துட்டு
அவருக்கும் லேட் ஆயிடுச்சு, இவனுக்கும் ஸ்கூல் போகணும். அப்ப வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் சைன் பண்ணி தான் ஆகணும். அந்த இடத்துல அவரால் கோவப்பட முடியாது. ஸோ அதே வந்துட்டு அவன் வீட்ல போய் அந்த ரிப்போர்ட் கார்டுல சைன் கேட்டிருந்தான்னா கண்டிப்பா வந்து அவர் அந்த அன்னைக்கு அவர் அடிச்சிருப்பாரு அவனை. ஸோ அவன் வந்து எவ்வளோ சாமர்த்தியமா வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு பிளான் பண்ணி கரெக்டா சைன் வாங்குறான். அந்த மாதிரிதான். ஸோ நம்மளும் வாழ்க்கையில எல்லா இடத்துலயுமே அடுத்தவங்களையும் நம்ம வந்து கோவப்படுத்தாம எப்படி அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு பார்த்து அவங்க கூட பழகணும். ஸோ நம்மளும் வந்துட்டு நம்ம எந்த மைண்ட் செட்ல இருக்கோமோ அந்த நேரத்துக்கு என்ன பண்ண முடியுமோ நம்மளால அதுதான் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த புக்ல சொல்ல வராங்க. இதே மாதிரி நம்மளோட உணர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு இன்னொரு ஒரு ஸ்டோரி எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்காங்க இந்த புக்ல. ஒருத்தர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன். ஸோ அவர் வந்து ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகணும். அவருக்கு வந்து ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி ஒரு கேப் புக் பண்ணியிருக்காரு. அந்த கேப்காரர் வந்து வரக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவர் பொறுமை காத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கடைசியா அவர் லேட் ஆகி கொஞ்சம் டிலே ஆகி தான் வராரு. வரும்போது வந்து அவர்கிட்ட வந்து அவர் எதுவுமே பேசல. அவர் எப்பயும் போல வந்து அவரோட ஓடிபியை சொல்லிட்டு அவர் உள்ள போய் உட்காந்துட்டு அவர் கூட டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காரு. டிரைவருக்கு தெரியுது லேட்டா வந்துட்டோம், இவர் ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அடிக்கடி கண்ணாடியில அவர் பின்னாடி பார்த்துட்டே இருக்காரு. ஸோ அவர் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அவர் எப்பயும் போல கேஷுவலா தான் உட்காந்துருக்காரு. இவர் வந்து இவருக்குள்ள வந்து நினைச்சிட்டே இருக்க, ஐயோ ஏதோ சொல்லிடுவாரோ அப்படின்னா. அப்படி இவரே சொல்றாரு அவர்கிட்ட, இல்லைங்க சார் இங்க சீக்கிரமா போயிடலாம், நம்ம ஏர்போர்ட்டுக்கு போய் ஃபிளைட் பிடிச்சலாம் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகேங்க நீங்க போலாம், எப்பவும் போல போங்க அப்படின்னு அவரும் சொல்றாரு. ஸோ அதே மாதிரியே போறாங்க. அவருக்கும் டைம் ஆகல, கரெக்ட் டைம்ல போயிட்டாரு, அவரும் ஃபிளைட் பிடிச்சிட்டாரு. ஸோ இதுல அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் லேட்டா வந்ததை டிரைவர் கிட்ட சண்டை போடாம குத்தி காட்டி எதுவுமே பண்ணாம பொறுமையா அவருக்கு தேவை அவங்க போய் ஆகணும். ஸோ வந்து இந்த மாதிரி விஷயங்களை அவர் குத்தி காட்டி லேட்டா பண்ணி ப்ரெஷர் பண்ணிட்டு இருந்தா எந்த விஷயமும் நடக்க போறது இல்லை. ஸோ அது பாட்டுக்கு நடக்கட்டும், என்ன நடக்குதோ அப்படின்னு சொல்லி அவர் கேஷுவலா வந்துட்டு ஹேண்டில் பண்ணாரு. ஸோ அவர் சாதிச்சிட்டாரு. ஸோ அவரோட உணர்ச்சியை அவர் கட்டுப்படுத்தினாரு, அங்க அவர் சாதிச்சாரு. ஸோ இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நீங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க. கண்டிப்பா அது அடுத்த உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, உங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. நம்மளோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அது அப்படியே கேட்டா என்ன பிரச்சனை, உள்ளுணர்வு சொன்ன உடனே கேட்டா என்னென்ன பிரச்சனை ஆகுங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த புக்ல கொடுத்துருக்காங்க. அதை நான் சொல்றேன். இது ஒரு ஸ்டோரி மாதிரி தான். ஒரு குடும்பத்துல வந்து ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அந்த அப்பா கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன், இன்னைக்கு அங்கேயே ஸ்டே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேமா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் வந்துட்டு அந்த அன்னைக்கு வெளியே போற ஐடியால தான் இருக்காங்க. ஸோ வந்துட்டு அந்த பொண்ணும் கிளம்பிடுச்சு, இவங்களும் கிளம்பிட்டாங்க, வீட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. அந்த பொண்ணு வந்து அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது அந்த பொண்ணு வந்து அதோட ஃப்ரெண்டு வந்து அங்க அவங்க வீட்டுல இல்ல, அவங்களும் வந்துட்டு எங்கேயோ வெளியே போயிட்டாங்க. ஸோ இந்த பொண்ணு வந்துட்டு ஏமாற்றத்தோட திருப்பி இவங்க வீட்டுக்கே வராங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீடு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ வந்து ஆனா இந்த பொண்ணுகிட்ட இன்னொரு சாவி இருக்கு. இந்த பொண்ணு குட்டி பொண்ணுங்கிறதுனால விளையாட்டுத்தனமா அப்பா கிட்ட விளையாடலாம், நம்ம வந்து ஃப்ரண்ட் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு டோர் வழியா வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கலாம், இவங்க வரும்போது நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் ஒரு வந்து பீரோக்குள்ள ஒளிஞ்சிச்சு இந்த பொண்ணு. ஸோ அப்போ வந்து திருப்பி இவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வரும்போது டோரை ஓப்பன் பண்ணனே இவங்களுக்கு ஏதோ சந்தேகம் வருது, யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து யாரோ திருடதான் நினைச்சிட்டு வந்து இவரோட துப்பாக்கியில எடுத்துட்டு தேடிட்டு இருக்காரு. அப்ப பீரோ மட்டும் ஆடிட்டு இருக்கு. ஸோ அந்த ஆடிட்டு இருக்கும்போது வந்து அந்த திருடன் வெளியே வந்து நம்மளை தாக்குறதுக்குள்ள நம்ம அவனை சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு. அந்த பொண்ணு வெளியே வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கும்போது இவர் வந்து பாக்குறாரு, இது நம்ம பொண்ணு தான் அப்படின்னு இவர் கண்ணு பாக்குது. ஆனா இவரோட மூளைக்கு வந்து கமாண்ட் வேகமா போயிருது, சுடு அப்படின்னு சொல்லிட்டு. இவரோட கை வந்து இவரோட ட்ரிகரை அமைக்கிருச்சு. ஆனா தெரியுது பொண்ணுதான்னு. ஆனாலும் இவரோட உணர்ச்சி கட்டுப்படுத்தல, டக்குன்னு சுட்டுட்டாரு, அந்த பொண்ணு இறந்துருச்சு. இது ஒரு உண்மையான சம்பவம். அப்ப வந்து நம்மளோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை வந்து நம்ம அப்படியே அடுத்த நிமிஷமே அதை கேட்காம ஒரு ஒரு செகண்ட், ஜஸ்ட் ஒரு செகண்ட் மட்டும் அதை யோசிச்சு பாருங்க. யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த புக்ல சொல்றாங்க. அதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பா. நீங்க கோவப்படாம இருக்கிறதுக்கு இந்த புக்ல ஒரு முக்கியமான ஒரு 3 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஒருத்தங்களை பார்த்தாவே கோவம் வருது, இந்த இடத்துக்கு போனாவே எனக்கு கோவம் வரும், இவங்க இப்படி பேசினாவே எனக்கு கோவம் வரும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் நீங்க இருக்கும்போது ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் போயிருங்க. அப்படி நீங்க போகும்போது அங்க உங்களுக்கு ஒரு பெரிய கேப் கிடைக்கும். உங்களுக்கு அந்த விஷயங்கள் மறக்கிறதுக்கான நிறைய டைம் கிடைக்கும். ஸோ அந்த விஷயங்கள் நடந்த மாதிரியே உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு கோபமும் வராது, உங்களுக்கு எந்த இழப்பீடு இருக்காது, ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு எந்த இழப்பீடு இருக்காது. அதே மாதிரி நீங்க வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் உங்க மனசுக்குள்ள எண்ணி பாருங்க. நீங்க கோவம் வரும்போது அந்த கோவம் உங்களுக்கு அப்படியே அமைதியாயிரும். அதுக்கப்புறம் நீங்க வேற மாதிரி தான் அந்த விஷயத்த கண்டிப்பா நல்ல நல்ல விதமா டீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் நீங்க குடிச்சு பாருங்க, உங்களுக்கு வர கோவம் அப்படியே அடைங்க. அதுக்கு அடுத்து நீங்க வந்துட்டு
அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், உங்க ஆப்போசிட்ல இருக்கவங்களே பரவாயில்ல நம்ம கோவம் வர மாதிரி இவங்க கிட்ட பேசியும் இவங்க வந்து அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணி நமக்கும் கோபம் வராம அவங்களும் கோபம் வராம இந்த விஷயத்த நல்லபடியா முடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்துல இந்த புக்ல வந்து உங்களை பண்ண சொல்றாங்க. ஸோ நீங்க இது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாழ்க்கையில பொறுமையா இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம், அது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு நன்மை கொடுக்குது ஃபியூச்சர்ல அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி வந்து சொல்றாங்க இந்த புக்ல. அதை நம்ம பார்க்கலாம். 4 வயசு இருக்க ஒரு குழந்தைங்கள் எல்லாத்தையுமே ஒரு தனித்தனி ரூம்ல கூட்டு போறாங்க. அங்க கூட்டு போயிட்டு ஒவ்வொரு குழந்தையா கூட்டு போய் அந்த ரூம்ல வந்து இப்போதைக்கு நான் இங்க ஒரு சாக்லேட் வைக்கிறேன், நீ பொறுமையா வெயிட் பண்ணு, நான் போய் என்னோட சாக்லேட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஆராய்ச்சி பண்றவங்க போறாங்க. அதுல சில குழந்தைகள் வந்துட்டு அவர் போயிட்டு வர வரைக்கும் எதுக்கு நம்ம இந்த சாக்லேட் வைக்கணும்னு சொல்லி சில குழந்தைங்க அந்த சாக்லேட் பொறுமை இல்லாம எடுத்து சாப்பிட்டுருது. சில குழந்தைகள் வந்துட்டு அவர் போயிட்டு வந்தா நமக்கு இன்னும் 2 சாக்லேட் கிடைக்கும்ல, அவர் அதை போய் எடுத்துட்டு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம 2 சாக்லேட் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி பொறுமையா இருந்து அந்த சாக்லேட்டை சாப்பிடுதுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஆராய்ச்சிலாம் முடிச்சுட்டு இந்த குழந்தைங்கள்லாம் வந்து பெரியவங்கள் ஆகி காலேஜ் போகும்போதும் அவங்களையே ஃபாலோ பண்ணி இவங்க காலேஜ் ஜாயின் பண்ணும்போது அந்த காலேஜில் ஜாயின் பண்றதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. ஸோ அந்த எக்ஸாம்லாம் வந்துட்டு இவங்க எடுத்த மார்க்ஸ் எல்லாம் வச்சு இது பண்ணி பாக்குறாங்க. அப்ப வந்து பொறுமையா இருந்த குழந்தைங்கள்லாம் வந்துட்டு அதிகமா மார்க்ஸ் எடுத்ததும் அப்ப வந்துட்டு இவங்களே போயிட்டாங்க, நம்ம அதை போயிட்டு வர்றதுக்குள்ள இன்னொரு சாக்லேட்டை சீக்கிரமா எடுத்து சாப்பிடலாம் இந்த சாக்லேட்டவே அப்படின்னு சொல்லி பொறுமை இல்லாம இருந்த குழந்தைங்க எல்லாம் கம்மியா இருக்க மார்க் எடுத்ததும் வந்துட்டு இவங்க சயின்டிபிக்கா ரொம்ப நாளா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு பொறுமையா இருக்கிறதுக்கு ரொம்ப ஒரு பெரிய டிஃபரன்ஸ். ஸோ பொறுமையா இருங்க வாழ்க்கையில. ஆக்ரோஷமா பேசுறாங்க, அழகா பேசுறாங்க, இவங்க பேசுறது வந்து எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணுது. ஸோ இது வந்து இவங்க அழகா பேசுறாங்க, இந்த மாதிரி நமக்கும் திறமை வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ வந்துட்டு அதெல்லாம் நிரந்தரமானது கிடையாது. ஆக்ரோஷமா பேசுறவங்களை விட அர்த்தத்தோட பேசுறவங்க தான் சரித்திரத்துல நிற்பாங்க, ஆனா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இந்த விஷயத்த வந்துட்டு இந்த புக்ல வந்து ஒரு பெரிய விஷயமா சொல்றாங்க. இவங்க நல்லா இப்போதைக்கு நல்லா பேசுவாங்க, அந்த டைம்ல மட்டும்தான் அது யூஸ் ஆகும். ஆனா அர்த்தத்தோட பேசுறவங்க வந்துட்டு லைஃப் லாங் யூஸ் ஆகும்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. இந்த புக்ல அடித்து ஆடுங்கள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அப்படின்னா வந்து ரிஸ்க் எடுங்க வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லி எக்ஸாம்பிளோட சொல்றாங்க. என்னன்னா இந்தியாவும் நியூசிலாண்டும் வேர்ல்ட் கப் விளையாடுறாங்க. அப்போ வந்து இந்தியா வந்து டாஸ் வந்து பேட்டிங் எடுக்கிறாங்க. அப்போ ஸ்ரீகாந்த் வந்து சரியான ஃபார்ம்ல இருக்காரு, அவ்வளோவா வந்து ஃபார்ம்ல இல்லாம நியூசிலாந்து இருக்காங்க. ஸோ வந்துட்டு ஸ்ரீகாந்த் பேட்டிங் இறங்கும் போது எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி இவர் எப்படி விக்கெட் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நியூசிலாந்து டீம்ஸ் எல்லாம் ஃபுல்லாமே ஃபோக்கஸ்டா இருக்காங்க. இவர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் சூப்பர் ஆடிட்டு இருக்காரு. அப்போ வந்து நியூசிலாந்து கேப்டன் யோசிக்கிறாரு, இவருக்கு வந்து நம்ம ஸ்பின் பவுலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. மேட்சோட 2வது ஓவரே வந்து ஸ்பின்னர் கொண்டு வந்துடுறாங்க. அப்போ கொண்டு வரும்போது எல்லாருமே யோசிக்கிறாங்க, என்ன மேட்சோட 2வது ஓவரே ஸ்பின்னர் கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கேப்டன் யோசிக்கிறாரு, நான் வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து இந்த ஸ்பின் பவுலர் கொடுக்குறேன், கண்டிப்பா அதுல விக்கெட் விழுகும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி அவருக்கும் ஸ்கோர் வேணும்னா அவர் ரிஸ்க் எடுத்து அடிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் பாலே அவர் 4 அடிச்சிடுறாரு, 2வது பால் விக்கெட் விழுந்துருது. நியூசிலாந்து டீம் ஃபுல்லாமே செம ஹாப்பி ஆயிடுறாங்க. இதே மாதிரிதான் வாழ்க்கையில ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கும்போது கண்டிப்பா அது எப்பயாவது ஒரு நாள் கண்டிப்பா ஜெயிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இந்த புக்ல மென்ஷன் பண்றாங்க. அதே மாதிரி இந்த புக்ல கடைசி டாபிக் வந்து இட்லி ரெடி, அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரெடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இந்த லாஸ்ட் டாபிக்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த நிறைய விஷயங்கள் வந்து இது வரைக்கும் நம்ம படிச்சதுல கடைசியா நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த லாஸ்ட் டாபிக்ல இருக்கும். ஸோ இந்த புக்கை வாங்கி நீங்களே படிச்சு அதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு ஒருத்தங்க சொல்றதை விட நம்மளாவே அந்த விஷயத்த வாங்கி படிக்கும்போது தான் நமக்கு நிறைய விஷயங்கள் இன்னும் புரிய வரும். அதனால இந்த புக்கை நீங்களே வாங்கி படிங்க. இந்த புக்கோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதே மாதிரி வந்துட்டு இந்த புக் வெறும் ஒரு 100 பேஜ் தான், நீங்க 1 or 2 டேஸ்லயே உட்காந்து படிச்சு முடிச்சிடலாம். ஈஸியா தான் இருக்கும். இந்த புக்கோட லிங்க்கும் கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அடுத்த புக் ரிவ்யூல பார்க்கலாம். பாய்.